இங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து இஸ்லாத்தை பிடிக்காததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா சமத்துவம், சமதர்மம். இங்க வந்து இஸ்லாத்துல வந்து அதாவது இன்னும் சொல்ல போனா திரு நபிகள் நாயகம் அவர்கள் கொடுத்த குர்ஆன்ல வந்து அடிப்படையே பிறப்பின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வுகள் கூடாது, சக மனுஷனை நேசிக்கணும், சக மனுஷன் கூட வச்சுக்கணும், சக மனுஷனுக்கு துன்பத்துல உதவணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இந்த விஷயங்கள் அவனுக்கு அடிப்படையிலே ஆகாது. ஏன்னா அவன் சொல்றது என்னன்னா பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, 4 வர்ணமும் 4000 ஜாதியும் நான் தான் படைச்சேன், அதை படைச்ச அதாவது 4 வர்ணமும் 4000 சாதியும் நான் தான் படைச்சேன், அதை படைச்ச என்னால நினைச்சா கூட மாற்ற முடியாது, நீ இவன் தான் படிக்கணும், இவன் படிக்க கூடாது, இவன் உள்ள வரக்கூடாது, பெண்கள் நான் தீட்டு, நீ அங்கதான் உட்காரணும், நீ இங்கதான் நிக்கணும் அப்படின்னு சொல்ற கோட்பாடைய, அப்படி சொல்ற சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட சித்தாந்தம் தான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். அப்ப அவன் வந்து இஸ்லாத்தை வந்து உடைக்கணும்னு நினைக்கிறது இல்ல, இஸ்லாத்தை வந்து வெறுக்கணும்னு நினைக்கிறது இல்ல, இஸ்லாத்தை கூடாதுன்னு நினைக்கிறது இல்ல, இஸ்லாமியர்களை வெறுக்கணும்னு நினைக்கிறது இல்ல. நமக்கு வந்து பெரிய அளவுல ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவனுடைய அடிப்படை கோட்பாடே அதுதானே. அப்ப இந்த அடிப்படை கோட்பாடானது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானது இல்லைங்க. இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட, இன்னமும் சொல்ல போனால் பட்டியலின மக்கள் அனைவருக்கும், இன்னும் சொல்ல போனா இவன் சொல்ற இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் எதிரான ஒரு சித்தாந்தம், எதிரான ஒரு கோட்பாடு தான் கோட்பாடு. அப்ப இத வந்து உடைக்க வேண்டிய அவசியமும், இதனை உடைக்க வேண்டிய கட்டாயமும் 2000 வருஷமா இருக்கு. ஆனா பாருங்க, 2000 வருஷமா இருந்தும் இன்னும் ஒண்ணு செய்ய முடியல. அவன் மீண்டும் முளைச்சு வந்துகிட்டே இருக்கான். இப்ப திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்கான். நம்ம வந்து இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கான். இன்னைக்கு இந்தியாவில் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கான். இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து அப்படி நின்று பாக்குறான். என்ன பண்றான்? நேரடியா அவன் களத்துக்கு வராம என்ன செஞ்சா 2 பேரும் அடிச்சுக்குவானுங்க, இங்க என்ன தட்டி விட்டா இவனுக்கு சண்டை வரும், இங்க என்ன பண்ணனா இவன் அவனை போய் அடிப்பான், இதனால இப்படி பிரச்சனை வரும். அப்ப இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியனையும் கிறிஸ்துவனையும் இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு எதிரானவனா நம்ம வந்து கட்டமைக்கணும். அப்படி அதன் மூலமாக ஒரு வாக்கு வங்கியை நாமளால வந்து ஏற்படுத்த முடியும். ஒரு வாக்கு வங்கியை நாம ஏற்படுத்தணும். அப்படி ஒரு வாக்கு வங்கியை வந்து ஏற்படுத்தி இந்த நாடை வந்து இந்து நாடாக மாற்றணும், கொண்டுட்டு வரணும், அறிவிக்கணும். அப்படி இந்து நாடா வந்தா சரி, அப்படி வந்து இந்து நாடா வந்தா இவனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்து நாடாக அறிவிச்சா 2ஆம் தர குடிமக்களாக இருக்கணுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படி ஒருவேளை இந்து நாடாக அறிவிச்சால் பார்ப்பனர் அல்லாத இந்து மக்களுக்கும் பிரச்சனை தான். சம உரிமை கூடாது, சமம் கூடாது, நீ உள்ள வரக்கூடாது, நீ நிக்க கூடாது, நீ பேசக்கூடாது, நீ கேள்வி கேட்க கூடாது, நீ வந்தா தீட்டு, நீ போனா தீட்டு, நீ சாப்பிட்டா தீட்டு, நீ உட்கார்ந்தா தீட்டு, நீ இததான் செய்யணும், பொம்பளைனா இப்படிதான், பொம்பளைனா இங்கதான் இருக்கணும், நீங்க உள்ள போக கூடாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவன் யாருக்கு கொடுப்பான்? இவன் சொல்ற இந்து மக்களுக்கே கொடுப்பான். என்னைய போன்ற, அதாவது இன்னும் சொல்ல போனா என்னைய போன்ற வந்து இந்துக்களுக்கே அவன் கொடுப்பான். இப்படிதானே 2000 வருஷமா கொடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தையே வந்து படிக்காம ஒடுக்கி உட்கார வச்சிருந்தானுங்க. இப்ப பாருங்க, சமீபத்தில் பாருங்க, அமரன் ஒரு படம். இந்த படம் தேவையா? இந்த படம் இன்னைக்கு நம்ம ஸ்டேட்ல வந்து பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு சக்சஸ் ஆயிருக்கு. இது வந்து இன்னும் சொல்ல போனால் உண்மையாலுமே வெட்கக்கேடான ஒரு விஷயம். அதாவது காஷ்மீருக்குன்னு ஒரு வந்து வரலாறு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் காஷ்மீருக்குன்னு ஒரு வந்து பின்னணி இருக்கு. அந்த காஷ்மீர் மக்களுடைய கோரிக்கை என்ன, அவர்களின் தேவை என்ன, அவங்க வந்து என்னத்தை எதிர்பார்க்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுடைய உரிமை என்ன, அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய வழி என்ன, அதெல்லாம் வந்து வெளியே சொல்றதுக்கு ஆள் இல்லை. அவன் வந்து தன்னுடைய வந்து சுதந்திரத்துக்காக, இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய உரிமைக்காக அவன் போராடுறத வெவ்வேறு மாதிரியான விஷயங்கள சித்தரிப்பு வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இவன் சொல்ற ராணுவம் வந்து அங்க வந்து எதுவுமே செய்யலையா? இப்ப இவன் இங்க வந்து பெரிய பயங்கர ஹீரோயிசமா காமிச்சிருக்க ராணுவம் அங்க இருக்கக்கூடிய வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய இந்திய ராணுவம் வந்து வன்மத்தை வந்து கட்டலையா? அங்க வந்து சர்வாதிகாரத்தனத்தை வந்து கட்டவிழ்த்து விடலையா?
யஷ்வந்த் ஷிண்டேன்னு ஒருத்தருங்க ஆர்எஸ்எஸ்ல வந்து என்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு மனுஷன். இன்னும் சொல்ல போனால் காஷ்மீர்ல போயிட்டு வந்துங்க போர் பயிற்சிகள் ஆயுத பயிற்சிகள்லாம் எடுத்த ஒரு மனுஷன். அவர் கொடுக்கிற பிரமாண, அதாவது அவர் வந்து நீதிமன்றத்துல ஒரு வந்து பிரமாண வாக்குமூலம் வந்து தாக்கல் செய்யறாரு. அந்த பிரமாண வாக்குமூலத்துல அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவரு எங்களுக்கு இந்திய ராணுவத்தினரால் எங்களுக்கு வந்து துப்பாக்கி சுடுற பயிற்சி வந்து அளிக்கப்பட்டுச்சுன்னு அவர் சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட ராணுவத்தை வந்து எங்கேயுமே பேசலையே. அப்படிப்பட்ட ராணுவத்தை வந்து வெளிச்சம் போட்டு காட்ட ஆள் இல்லையே. இத அவர் நீதிமன்றத்தில் வந்து பிரமாண பத்திரங்களாக இவர் வந்து தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்தும் அதன் மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய வந்து சிபிஐக்கோ எவனுக்குமே துப்பில்ல. ஏன்னா இங்க நடக்கிறது வந்து நரேந்திர மோடி ஆட்சி. அடுத்தது நீங்க சொல்றாங்க முஸ்லிம்ஸா குண்டு வச்சாங்கன்னு. யாரா குண்டு வச்சா? பெரும்பான்மையான இடத்துல அசிமானந்தா சாமியார்னா யாரா? அந்த அசிமானந்தா சாமியாரினுடைய வாக்குமூலத்தை நம்ம பார்க்கணும். அந்த அசிமானந்தா சாமியாருங்கிறவர் வந்து இந்த ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு மனுஷன். இன்னும் சொல்ல போனா அவர் சொல்ற வாக்குமூலம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அகில பாரத தலைவராக இருக்கக்கூடிய சச்சங்க சாலகன் சொல்லக்கூடிய இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அகில பாரத தலைவராக இருக்கக்கூடிய சச்சங்க சாலகன் சொல்லக்கூடிய மோகன் பகவத் சொல்லிதான் நாங்க நிறைய இடங்களை குண்டு வச்சோம்னு சொல்லி இருக்காரா? உண்மையா இல்லையா? ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏன் வெளியே வரல? அப்படிப்பட்ட மோகன் பகவத் மீது நீ என்ன நடவடிக்கை எடுத்த? இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க நிறைய இடங்கள்ல வெளியே வந்து நீதிமன்றங்களை பிரமாண பத்திரங்களாக தங்களுடைய வாக்குமூலங்களை வந்து இன்னும் சொல்ல போனா தாக்கல் செஞ்சிருக்காங்களே. எங்க எப்படி குண்டு வைக்க ட்ரை பண்ணணும், எங்க என்ன நடந்துச்சு, யார் என்ன செஞ்சோம், அதுல வந்து முஸ்லிம்ஸ் போன்ற ஒட்டுதாடிகள்லாம் நாங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை வாக்குமூலங்களா கொடுத்திருக்காங்களே. அப்ப இதனையெல்லாம் வந்து மையமாக வைத்து இந்த தமிழ்நாட்டிலேயோ இல்ல இங்க இருக்கக்கூடிய இந்தியாவிலேயோ படமா எடுக்க முடியுமா? அப்படி படமா எடுத்தாதான் நம்மளால அந்த படத்தை வந்து வெளியிட முடியுமா? அப்ப இந்த கமலஹாசன் சிவகார்த்திகேயன் போன்றவர்களுக்கு எல்லாம் நான் கேட்கிறேன், கொஞ்சம் கூட மனசுல ஈரம்ங்கிறதே இருக்காதா? நான் என்ன சொல்றேன், நீ என்ன உண்மையா அதை எடு, தப்பே கிடையாது. ஆனா இல்லாத ஒரு விஷயத்த நீ எப்படி கக்கலாம்? ராணுவனா தேசபக்தி சொல்ற ராணுவம்னா யாரு? அன்னைக்கு மத்தியில எவன் ஆட்சியில் இருக்கானோ அவன் சொல்றத செய்யற ஒரு அடியாள்படை தானே ராணுவம். அதனை பேசுவதற்கு துப்பு இருக்கா? அதனை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியுமா? இதனை நாம எப்படி தேசபக்தி எடுத்துக்க முடியும்? பிரச்சனை இந்த பக்கம் மட்டும் இல்ல, பிரச்சனை அந்த பக்கமும் தானே இருக்கு. அப்ப இந்த பிரச்சனையில சட்டத்துக்கு புறம்பாக வன்முறைகளை வந்து கட்டவிழ்த்து விட்டது யாரு? அப்ப இதனையெல்லாம் செய்யக்கூடிய அன்னைக்கும் இன்னைக்கும் இருந்த ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, ராணுவமாக இருந்தாலும் சரி, அவர்களால் மக்கள் பாதிக்கப்பட்டார்களே காஷ்மீர்ல, அதை பத்தி ஏன் பேச முடியல? அதை பத்தி ஏன் சொல்லல? அதை பத்தி ஏன் கேள்விகள் கேட்கல? படம் தான் அப்படிதானே இருக்கணும். ஏன்னா பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஆளக்கூடிய ஆட்சி வந்து அப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கிறது. அப்ப இதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த பாஜகவினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய சித்தாந்தத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா நாமெல்லாம் ஒண்ணு சேர வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். சரி, நீ சொல்ற உனக்கு தான் தேசபக்தின்னு சொல்ற, இந்த தேசத்துக்காக நீ என்ன செஞ்ச அதை சொல்லு. இந்த தேச விடுதலைக்காக நரேந்திர மோடி கும்பல்கள் என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு நீங்களாம் சொல்ற உங்க சாவர்கர் வந்து அன்னைக்கு இங்க இருந்த வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட என்ன எழுதுனா? மன்னிப்பு கடிதம் எழுதினாரு. அது என்ன கடிதம்? மானே தேனே பூமானே, என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு நான் சிறந்த அடிமையா இருப்பேன், உங்களுக்கு ஏற்ற எல்லா வேலையும் நான் வெளியிருந்து செய்வேன் அப்படின்னு சொன்ன சாவர்கர் வந்து உனக்கு வந்து இந்த வந்து தேசத்தின் தந்தை ஆயிட்டாரா? அந்த சாவர்கரினுடைய சித்தாந்தம் வந்து என்ன செஞ்சிச்சு? இந்த நாட்டினுடைய தேச தந்தைன்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தியை வந்து கொன்னுச்சு. ஆனா நீ என்ன பண்ற? சாவர்கரை முன்னிறுத்தி எல்லா வேலையும் செய்யற. அப்ப இதெல்லாம் பண்ற உன்னை தீவிரவாதின்னு யாராலையும் சொல்ல முடியல. அப்ப இதெல்லாம் பண்ற உங்களைய பயங்கரவாதம்னு சொல்ல முடியல. இதெல்லாம் ஏன்டா பண்ற? என் வீட்டை ஏன்டா அடிக்கிற? என் மசூதியை ஏன்டா அடிக்கிற? பண்ற தீவிரவாதியா
பிரச்சாரத்தை உடைக்க வேண்டிய கட்டாயம் இந்துக்களாகிய நமக்கு தான் முதல்ல இருக்கு. ஏன்னா நமக்கு பிரச்சனை முதல்ல வருது நம்ம கூட நிக்கிறது, சாதி மதம் பார்க்காம அண்ணே வாங்கின தம்பி வா தம்பி அப்படின்னு சொல்றது, நம்ம கூட அதான் இன்னும் சொல்ல போனா நமக்கு வந்து பக்கத்துல வசிக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரன் தான். அப்ப அந்த இஸ்லாமிய சகோதரனுக்கும் அந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் பிரச்சனைங்கிறப்ப நாம ஒதுங்கி வேடிக்கை நின்று நாம இது அப்படிப்பட்ட இஸ்லாமிய சகோதரனுக்கும் அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம எப்படி ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க முடியும்? அப்படி ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிறது சரியா? அப்ப அவங்க கூட கைகோத்து நாமெல்லாம் நிக்க வேணாமா? அப்ப அவங்க கூட கைகோத்து நாமெல்லாம் நின்று கேள்வி கேட்க வேணாமா? நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாலே இது நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாலே இந்த ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட இந்த பார்ப்பனிய 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 கும்பல்கள் உள்ளிட்ட நரேந்திர மோடி கும்பல்கள் உள்ளிட்ட எல்லா பயலுக்கும் பயம் வரும்னு சொல்றேன். பயம் வரும். இப்படி நின்னா மட்டும்தான் பயம் வரும். இப்படி நின்னால் மட்டும்தான் சரி. இப்படி நின்னால் மட்டும்தான் பேச முடியும். இப்படி நின்னால் மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும். இல்லனா என்ன பண்ணிடுவான்? பாத்தியா இவெல்லாம் தீவிரவாதி, இவனுக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்ல. யாரா தீவிரவாதி? குண்டு வச்ச நீ தீவிரவாதிடா. குண்டு வச்ச உன் பார்ப்பனை சித்தாந்த தீவிரவாத சித்தாந்தம்டா. இங்க ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கக்கூடிய உன்னுடைய பார்ப்பனிய இந்து மத சித்தாந்தம் தீவிரவாத சித்தாந்தம் அப்படின்னு நான் சொல்றேன். பயங்கரவாத சித்தாந்தம் அப்படின்னு நான் சொல்றேன். பிரிவினைவாத சித்தாந்தம் அப்படின்னு நான் சொல்றேன். சமத்துவம் அது இங்க மனுஷனை மனுஷன் மதிக்கணும், மனுஷனை மனுஷன் நேசிக்கணும், மனுஷனுக்கு மனுஷன் கூட நிக்கணும், மனுஷன் துன்பத்தில் இருக்கும் போது அவனுக்கு கூட போய் நிக்கணும். இங்க எல்லாரும் சமம்னு சொல்ற, இங்க எல்லாரும் சமம்னு சொல்ற இஸ்லாத்து இங்க எல்லாரும் சமம்னு சொல்ற இஸ்லாமிய மார்க்கமோ அதனை பின்பற்றுபவர்களோ தீவிரவாதிகள் கிடையாது, அவர்கள் பயங்கரவாதிகள் கிடையாது, அவர்கள் தான் மனிதநேயவாதிகள் சொல்ல வர. இப்படிதான் இருந்த நான் ஏன் இப்படி நின்று பேசுறேன்? அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு, வட்டியிலிருந்து விடுதலை. பழைய நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வாங்கப்பட வேண்டுமா? அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா? நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் only 916 ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா? டோர் டெலிவரியோடு இலவசம். தொடர்புக்கு ஃபாத்திமா கோல்ட் 9677777783 மற்றும் எண் 9361010808. பீஸ் டிவி அண்ட் அறம் டிவி சேனலை பார்த்துட்டு நம்ம சேனல் நேம மென்ஷன் பண்ணுங்க. அதற்கேற்ற சலுகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.